ॐ रामदूताय विद्महे कपिराजाय धीमहि अंजनीपुत्र चिरंजीवे तन्नो हनुमत् प्रचोदयात्। Lord Hanuman is a mythological figure and an embodiment of all divine qualities and powers. Hanuman, Bajrang Bali, Anjaneyar, Maruti, Vayukumara, or call him Pavan Putra. This monkey form almighty have many names. The monkey form is in fact a figurative presentation of the Sanskrit letters Om. The son of Pavana and Anjana is known for his sterling character and unflinching devotion to Rama, the incarnation of Vishnu, and born to slay the demon king Ravana. Hanuman symbolizes the unfoldment of spiritual strength in as aspirant. He also played a vital role in our great epic, the Ramayana. Without Hanuman, Rama would not have retrieved Sita from the clutches of the demon king Ravana. He went to Lanka to trace Sita. He frustrated Ravana. He saved the life of Lakshmana, and he finally settled in Rama's heart. Shri Hanumante Namaha. This mantra of Lord Hanuman is very effective for physical and vital strength. Another fact about Hanuman is that mostly in all of his temples, his idol is an unique one with a special and distinctive feature. Let us see some of the temples with such idols. This is the beautiful rock-cut shrine temple of Anjaneyar in Namakkal, a place in Tamil Nadu. The antiquity of Namakkal dates back the age of Ramayana, when Hanuman sets out in search of Sanjeevani herbs to revive Lakshman. The main shrine contains an enormous rock-cut image of Hanuman. நாமக்கல் நகரிலே வீற்றிருக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் பெருமான் எல்லோரையும் வணங்குதல் போன்று யோக ஆஞ்சநேயராக நின்று இன்று எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த ஆஞ்சநேயர் இங்கே நின்று கொண்டிருப்பது தன்னுடைய குருவான நரசிம்மர் மூர்த்தி வணங்குதல் போன்று, அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குதல் போன்று இங்கே இருகரம் கூப்பி நின்று கொண்டிருக்கின்றார். இது ஆஞ்சநேயர் நரசிம்மர் மூர்த்தி ஆஞ்சநேயருக்கு குரு. அப்ப குருவா இருக்கிறதுனால நரசிம்மர் மூர்த்தியினுடைய அவதாரத்தை
நாமகிரி தாயார் தரிசனம் செய்வதற்காக இங்கே நாமக்கல் குளக்கரையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் கண்டகி நதியிலிருந்து சால கிராமத்தை எடுத்து அந்த வழியில் வருகின்ற பொழுது நாமகிரி தாயாரை பார்க்கிறார். நாமகிரி தாயாரை பார்த்தவுடன் தன் சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக ஆஞ்சநேயர் கீழே வந்து இறங்குகிறார். அந்த இறங்குகின்ற பொழுது நாமகிரி தாயார் இடத்தில் தன்னுடைய கொண்டு வந்த சால கிராமம் கல்லை கையில் கொடுக்கிறார். அந்த கையில் கொடுத்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு தாயாரிடம் வந்து ஆஞ்சநேயர் சால கிராமம் கல்லை கேட்கின்ற பொழுது அந்த கல்லானது மிக பெரிய உருவம் கொண்டு ராட்சச உருவம் கொண்டு பெரியதாகிவிட்டது. அந்த கல்லை ஆஞ்சநேயர் திரும்ப தூக்கும் பொழுது தூக்க முடியாத நிலையில் மிகவும் சிரமப்படும் பொழுது அந்த பாறையானது சாலக்கிராமம் கல்லானது பெரிய உருவமாக வளர்ந்து இங்கே குடிகொண்டுள்ளது. After Namakkal, here is another very beautiful temple, Sri Varada Anjaneya Temple. This temple is located on the Coimbatore-Avinashi highway. The beautiful idol of Lord Hanuman is a very special idol. It has 8 unique features. இங்கு 8 விதமான சிறப்பு அம்சங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். முதல் அம்சம் வரங்கொடுக்கும் வலதுகரம். மற்ற இடங்களில் அஞ்சலிகஸ்தம் சொல்லக்கூடிய கைகளை கூப்பிண்டு ராமர் தியானம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இங்கு பக்தர்கள் கேட்கும் வரங்களை வாரி கொடுப்பதற்காக வரம் கொடுக்கிற மாதிரியான அமைப்பு. இரண்டாவது அம்சம் இடதுகரத்தில் கதாயுதம். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியணுங்கிறதுக்காகவும் சத்ருநாசம் எதிரிகளுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்காக இடதுகரத்தில் கதாயுதம். மூன்றாவது அம்சம் தெற்க நோக்கிய திருவடிகள். அஷ்ட திக்குக்கும் ஒரு அதிதேவதை இருக்கார். தென்திசைக்கு அதிபதி யமன். இந்த யமனை எதிர்த்து தன்னுடைய பாதங்களை வைத்துக் கொண்டு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு யமபயம் நீங்கி ஆயுள் விருத்திக்காக தெற்க நோக்கிய திருவடிகள். நான்காவது அம்சம் மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம். சகல வியாதிகளும் தீர்க்கக்கூடிய சகல விதமான மூலிகைகள் அடங்கிய அவர் கொண்டு வந்த சஞ்சீவி மலையின் ஒரு பாகம்தான் மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையை நோக்கி தன்னுடைய திருமுகத்தை பார்த்துண்டு இங்கே வரக்கூடிய பக்தனுடைய வியாதிகள் நீங்குவதற்காக மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம். இது நான்காவது அம்சம். ஐந்தாவது அம்சம் வடக்கு நோக்கிய வால் தரிசனம். ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரதானமே லாங்கூலம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வால் தான். எதனாலும் கேட்டேன்னா தன்னுடைய வாளுக்குள்ள ஆதித்யாதி நவகிரகங்களை அடக்கி வைத்திருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. இந்த வாளோட ஆஞ்சநேய சுவாமி சேவிக்கிறது ரொம்ப அபூர்வம். நாமக்கல், சுச்சீந்திரம், நங்கநல்லூர் போன்ற விசேஷமான இடங்கள்ல ஆஞ்சநேய சுவாமிக்கு வாளானது இருக்கும். தரிசனம் கிடைக்காத பின்னாடி மறைந்திருக்கும். இந்த இடத்தில் ஆரம்பம் முடிவு வால் நுனியில மணியுடன் கூடிய முழுமையான தரிசனம், ஓம்காரமான வடிவம். இந்த வாளோட ஆஞ்சநேய சுவாமியை முழுமையா சேவிக்கிறதுனால இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நவகிரக தோஷங்களை நீக்கி குபேரனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இது ஐந்தாவது அம்சம். ஆறாவது அம்சம் ருத்ராம்சம். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மகாசக்திகளும் ஆஞ்சநேய சுவாமிக்கு அடக்கம். ஆஞ்சநேய சுவாமி சேவித்தாலே பரமேஸ்வரனை சேவித்த பலன் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக இங்க ஆஞ்சநேய சுவாமியினுடைய விக்கிரக அமைப்பை பார்த்தேன்னா சிவலிங்கம் மாதிரியான, அதாவது பீடம் ஆவுடையலாகவும் லிங்காகாரமாக சிவலிங்கத்துக்கு மத்தியில் சுவாமி நிக்கிற மாதிரியான ஒரு அபூர்வமான அமைப்பு. இது ஆறாவது அம்சம். ஏழாவது அம்சம் திருப்பதி ஏழுமலையானுக்கு ஹிருதயத்தில மகாலட்சுமி இருந்து இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இங்க ஆஞ்சநேய சுவாமியுடைய உள்ளங்கை மத்தியில ஐஸ்வர்யம் மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். இப்ப சொர்ண ரூபத்தில் மகாலட்சுமி சேவிக்கிறேன். இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் லட்சுமி கடாட்சமா அனுகிரகம் பண்றார். இது ஏழாவது அம்சம். கடைசியாக எட்டாவது அம்சம் அவருடைய கண்களை பார்த்தேன்னா நேத்திர தீட்சண்யம் சொல்லி எங்கிருந்து பார்த்தாலும் நம்மளையே நேரில் பார்க்கிற மாதிரியான ஒரு உயிரோட்டமான கண்கள். காலையில வந்தேனால் அவருடைய கண்கள்ல கதிரவன் சூரியனுடைய ஒரு பிரகாசத்தையும், மாலை பொழுதில் அவருடைய ஆஞ்சநேய சுவாமி கண்களில் சந்திரனுடைய குழுமையை அனுபவிக்கலாம். இந்த நேத்திரத்தினுடைய தீட்சண்யம் பிரதிபலிப்பு நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் கூடிண்டே இருக்கு. இப்படி 8 விதமான சிறப்பு அம்சங்களுடன் ஆஞ்சநேய சுவாமி இங்கே பிரதிஷ்டையாகி 2 வருடங்கள் பூர்த்தியாயின. जगदीश हरे
स्वामी जय जगदीश हरे। भक्त जनों के संकट, दास जनों के संकट क्षण में दूर करे। ओम जय जगदीश हरे।